எல்லோருக்கும் வணக்கம். கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் பத்தின ஒரு ரொம்ப முக்கியமான அப்டேட் இது. இந்த ஜான்வரி மாசத்துக்கான பணம் உங்க அக்கவுண்ட்டுக்கு வந்துருச்சா? அது எப்படி செக் பண்றது? ஒருவேளை வரலேனா என்ன பண்ணணும்? வாங்க இது எல்லாத்தையும் பத்தி இப்ப விளக்கமா பார்க்கலாம். தமிழ்நாடு அரசு தகுதி இருக்கிற எல்லா பயனாளிகளுக்கும் மாசம் கொடுக்கிற அந்த 1000 ரூபாய் உதவித்தொகைய இப்போ வங்கி கணக்குகள்ல செலுத்திட்டாங்க. சரி, இப்ப முக்கியமான கேள்வி, உங்க பேங்க் அக்கவுண்ட்ல அந்த 1000 ரூபாய் கிரெடிட் ஆயிடுச்சா இல்லையா? வாங்க அதை எப்படி சட்டன்னு தெரிஞ்சுக்கலாம்னு இப்ப பாப்போம். முதல்லயே ஒரு சூப்பரான விஷயத்துல இருந்து ஆரம்பிக்கலாம். என்னன்னா, இந்த மாசத்துக்கான பணம் நாம எதிர்பார்த்த தேதியை விட சீக்கிரமாவே வந்திருக்குங்க. ஆமா, வரப்போற பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு ஜான்வரி மாசத்துக்கான உரிமை தொகைய நம்ம தமிழ்நாடு அரசு முன்கூட்டியே அனுப்பி வச்சிருக்காங்க. சரிதானே? பண்டிகை நேரத்துல செலவுகளுக்கு இது கண்டிப்பா ஒரு பெரிய உதவியா இருக்கும். இப்ப பாருங்க, வழக்கமா பாத்தீங்கன்னா மாசம் 15ஆம் தேதி தான் பணம் வரும். ஆனா இந்த மாசம் மட்டும் ஸ்பெஷலா பொங்கலுக்காக 2 நாள் முன்னாடியே, அதாவது ஜான்வரி 13ஆம் தேதியே எல்லாருடைய அக்கவுண்ட்டுக்கும் பணத்தை அனுப்பிட்டாங்க. ஓகே, பணம் சீக்கிரம் வந்தாச்சு, ரொம்ப சந்தோஷம். ஆனா நம்ம அக்கவுண்ட்க்கு வந்துருச்சா இல்லையான்னு எப்படி செக் பண்றது? வாங்க அடுத்ததா அதுதான் பார்க்க போறோம். நிறைய பேருக்கு ஒரு பிரச்சனை வரலாம். என்னன்னா, பேங்க்ல இருந்து பணம் கிரெடிட் ஆன உடனே வர்ற SMS இருக்குல்ல, அது வராம இருக்கலாம். இது இப்பெல்லாம் ரொம்ப சகஜமாயிடுச்சு. அதனால ஐயோ எனக்கு SMS வரலையே நீங்க கொஞ்சம் கூட கவலைப்பட வேண்டாம். உங்க பேங்க் அக்கவுண்ட்டை நேரடியா செக் பண்ணி பார்க்கறது தான் 100% நம்பகமான வழி. சரி, பேலன்ஸை எப்படி செக் பண்றது? ரொம்ப சிம்பிள். ஒன்னு, உங்க பேங்க் பாஸ்புக்கை எடுத்துட்டு போய் அப்டேட் பண்ணி பார்க்கலாம். இல்லனா அதுக்கும் சுலபமா நீங்க யூஸ் பண்ற ஜிபே, போன்பே மாதிரியான UPI ஆப்ஸ்லயே செக் பேலன்ஸ் கொடுத்து உடனே பார்த்துடலாம். சரி, இப்போ இன்னொரு முக்கியமான கட்டத்துக்கு வரோம். ஒருவேளை நீங்க அக்கவுண்ட்டை செக் பண்ணிட்டீங்க, ஆனா உங்களுக்கு இன்னும் பணம் வரல. அப்போ என்ன பண்றது? அதுக்கான தீர்வு என்ன? வாங்க அதையும் பார்க்கலாம். இதுல குறிப்பா 2வது கட்ட முகாம்ல அப்ளை பண்ணிட்டு இன்னும் பணம் வராம காத்துட்டு இருக்கிறவங்க, நீங்க இத கொஞ்சம் கவனமா கேளுங்க. உங்களுக்காகவே ஒரு முக்கியமான வாய்ப்பு இருக்கு. உங்களுக்கு இந்த திட்டத்துக்கு எல்லா தகுதியும் இருக்கு. ஆனா ஏனோ பணம் வரலன்னு நீங்க நினைச்சீங்கன்னா கவலைப்படாதீங்க. அரசாங்கமே உங்களுக்கு மேல்முறையீடு செய்ய ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்காங்க. அதை நீங்க பயன்படுத்திக்கலாம். மேல்முறையீடு அப்படின்னா என்னன்னு சிம்பிளா சொல்லணும்னா, எனக்கு தகுதி இருக்கு ஆனா பணம் வரலன்னு நீங்க உறுதியா நம்புற பட்சத்துல உங்க அப்ளிகேஷனை மறுபடியும் ஒரு தடவை செக் பண்ணுங்கன்னு ஆன்லைன் மூலமா அரசாங்கத்துக்கிட்ட கேக்குற ஒரு கோரிக்கை தான் இது. அவ்வளவுதான். இந்த மேல்முறையீடு பண்றது ஒன்னும் பெரிய கஷ்டம் இல்லைங்க. ரொம்ப ஈஸி. 3 ஸ்டெப் தான். முதல்ல KMOUT வெப்சைட்டுக்கு போகணும். 2வது அங்க மேல்முறையீடு செய்யறதுக்கு ஒரு ஃபார்ம் இருக்கும், அதை ஃபில் பண்ணணும். 3வது உங்க கோரிக்கைய அவங்க பரிசீலனை பண்ணி உங்களுக்கு தகுதி இருக்குன்னு தெரிஞ்சா கண்டிப்பா பணத்தை அனுப்பிடுவாங்க. சரி, இப்போ நாம பேசின எல்லா விஷயங்களையும் சுருக்கமா நீங்க என்ன செய்யணும்னு தெளிவா ஒரு தடவை பாத்துரலாம். மொத்தத்துல நீங்க செய்ய வேண்டியது 2 முக்கியமான வேலை தான். 1, SMS வருதா வரலையான்னு எல்லாம் காத்துட்டு இருக்காதீங்க. நேரா உங்க பேங்க் அக்கவுண்ட்டை செக் பண்ணி அந்த 1000 ரூபாய் வந்திருக்கான்னு பாருங்க. 2வது, உங்களுக்கு தகுதி இருக்கு ஆனா பணம் வரலன்னு தெரிஞ்சா கொஞ்சம் கூட யோசிக்காம உடனே KMUT வெப்சைட்ல போய் மேல்முறையீடு பண்ணிடுங்க. அப்போ நீங்க உங்க உரிமை தொகையை செக் பண்ணிட்டீங்களா? ஒருவேளை இன்னும் வரலைன்னா தயவு செஞ்சு தாமதிக்காதீங்க. நாம சொன்ன இந்த சிம்பிளான ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணி உங்களுக்கான உரிமையை உறுதியா பெற்றிடுங்க.